வாசிங்கம்மா. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் பண்ண வேண்டும். நாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இந்த செய்கிற இந்த விண்ணப்பம் தேவனுக்கு முன்பதாக அது பிரியமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இயேசு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் முதலாவது எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், அவருடைய விருப்பம், அவருடைய சுத்தம் இந்தியாவில் இருக்கிற இந்த திண்டிவனத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்க கணவர், உங்க சொந்த பந்தங்கள், உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட இயேசு சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்தியாவில் தேவ சுத்தம் நிறைவேற வேண்டும். திண்டிவனத்தில் ஆண்டவருடைய சுத்தம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் நம்மளை ஜெபிக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ரட்சிப்புக்கு எது தடையா இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை, இந்த தாலுக்காவை, உங்க குடும்பத்தை ரட்சிக்கக்கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர்களுக்கு செவி கொடுக்காதபடி தேவனுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு தனி மனிதனுடைய ரட்சிப்பு, ஒரு குடும்பத்தின் ரட்சிப்பு, சமுதாயத்தின் ரட்சிப்பு, தேசத்தின் ரட்சிப்புக்கு எது தடையா இருக்குதுன்னா, பாவம் தான் ரட்சிப்புக்கு தடையா இருக்கிறது. அல்லேலூயா. எழுதுங்க. ஒன்று, பாவம் தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் பெருகி இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அருவருப்புகள், கொடுமைகள் இன்னைக்கு தேசத்தில் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்திய தேசம் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு தேசத்துல பாவம் பெருக 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 தேசம் அந்தகாரத்தினால் நிரப்பப்படுகிறது. அந்தகாரம் நியாய தீர்ப்பையும் தண்டனையையும் தீமையையும் சாபத்தையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால எங்கு பார்த்தாலும் மரணங்கள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, வியாதிகள், விபத்துகள், மரணங்கள், கொடுமைகள், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், தேசம் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்மளை ஜெபிக்க கர்த்தர் இந்த இடத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப தேசத்தினுடைய அந்தகாரங்கள் நீக்கப்படணும்னா அதற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த அந்தகாரம் நீக்கப்படணும், அந்த இருள் நீக்கப்படணும், அந்த சாபங்கள் நீக்கப்படணும், கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கணும், அந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்பட நாம் இன்னைக்கு மன்றாடி ஜெபிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 82வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 82 5வது வசனம்.
பாருங்க, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் பாவத்தினால அக்கிரமத்தினால அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் இன்னைக்கு அசைக்கப்படுகிறது, தீமைகள் வருகிறது. நீங்க பாருங்க, பலவிதமான தீமைகள் தேசத்துக்குள்ளே கடந்து இருக்கிறது. நம்ம இதெல்லாம் நீக்கப்பட இன்னைக்கு மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்தியாவின் ரட்சிப்பிற்கு, இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற 7 கொடிய பாவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, பாவம் தேவனை கோபப்படுத்துகிறது. எழுதுங்க. 2வது, ஏன் நம்ம மன்றாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், இப்படி ஏன் இரவுல விழித்திருந்து ஜெபிக்கணும்? எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, நம்ம ஏன் இரவுல விழித்திருந்து ஜெபிக்கணும்னா, பாவம் தேவனை கோபப்படுத்துகிறது. அல்லேலூயா. என்ன பாவம் கோபப்படுத்துகிறது? விக்கிரக ஆராதனை தேவனை கோபப்படுத்துகிறது. அல்லேலூயா. எழுதுங்க. இந்தியாவின் மக்கள் தொகை 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் இன்னைக்கு 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நாம் இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்துல சுமார் 21 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த திண்டிவனம் தாலுகாவில் சுமார் 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்பதான் எலியாவை போல நம்ம கருத்தாக ஜெபிக்க முடியும். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்த போதிலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம தாலுகாவில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க? 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. எழுதுங்க. கிராமங்கள் 174 பஞ்சாயத்து கிராமங்கள் இருக்கு. 174 பஞ்சாயத்து கிராமங்கள் இருக்கிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே அதிகமான கிராமங்கள் நாம் இருக்கிற திண்டிவனம் தாலுகாவில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 107 நம்ம ஜெபிக்கணும். 7 லட்சம் கிராமங்கள், 7 லட்சம் கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் இந்த இரவு நம்மளை ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறார். அப்ப தேவனை கோபப்படுத்துகிற முதல் பாவம் என்ன? விக்கிரக ஆராதனை. ஏசாயா புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் இந்திய தேசத்தை பார், உன் திண்டிவனம் தாலுகாவை பார், அது விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. இந்தியாவுல 100 கோடி மக்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். எழுதுங்க. இந்தியாவுல 100 கோடி மக்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். எரேமியா புஸ்தகம் 50வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். எரேமியா 50:38. வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போய், அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகள் மேல ஜனங்கள் மனம் மயங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எது மேல மனம் மயங்கி இருக்கிறாங்க? அருக்களிப்பான, பார்க்கிறதுக்கு அருவருப்பாய் கொடுமையா இருக்கிற இந்த விக்கிரகங்கள் மேல் மனம் மயங்கி இருக்கிற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட இன்னைக்கு நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 100 கோடி மக்கள் மீட்கப்பட வேண்டும். ராமே சொல்லுங்கள. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள. யோனா புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். யோனா 4வது அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000க்கு அதிகமான ஜனங்களுக்காக, மிருக ஜீவன்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். உங்க குடும்பத்துக்காக கர்த்தர் பரிதவிக்கிறார். பாருங்க, ஒரு குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் முழு குடும்பத்துக்குள்ளும் ஒரு சமாதானம் வருகிறது. குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படலனாலும் முழு குடும்பத்துக்குள்ள வேதனையும் சமாதானம் குடைச்சலையும் கண்ணீரையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத இந்த 100 கோடி ஆத்துமாக்களுக்காக இயேசு பரிதவிக்கிறார்.
அதுக்காக தான் நம்மளை ஜெபிக்க ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை கர்த்தரை கோபப்படுத்துகிறது. இரண்டாவது பாவம், தேவனை கோபப்படுத்துகிற இரண்டாவது பாவம் விபச்சாரம். இரண்டாவது பாவம் விபச்சாரம். எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். எரேமியா 23:10. தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் கொள்ளாதது, அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, அது சாபத்தினாலே துக்கிக்கிறது. பாருங்க, இன்னைக்கு கிராமங்களுக்குள்ள விபச்சாரம், தெருக்களுக்குள்ள விபச்சாரம், குடும்பங்களுக்குள்ள விபச்சாரம், பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவிகள் மத்தியில் விபச்சாரம், 5 முறை அபாஷன், 6 முறை அபாஷன், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவினால் தேசம் இன்னைக்கு சாபத்தினாலே துக்கிக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிற தேசத்தில் விபச்சாரம் பெருகும் பொழுது அது சாபத்தினாலே துக்கிக்கிறது. அதனாலதான் மரணம், வியாதி, கொள்ளை நோய், விபத்துகள், தீமைகள், சாபம் எங்க இருக்குதா அங்க வேதனை இருக்கும், அங்க கண்ணீர் இருக்கும், அங்க ரட்சிப்பு இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது, ஒரு சாபம். அந்த சாபம் நீக்கப்பட இன்னைக்கு நாம் மன்றாட போகிறோம். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இந்தியாவிற்கு ஆண்டவர் திண்டிவனத்துக்கு உங்களை உத்தரவாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களை ஜாமக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களை காவலனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13:17 சொல்கிறது உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஏசாயா 62:6 சொல்லுகிறது ஜாமக்காரர்கள். எசேக்கியேல் 3:17 சொல்லுகிறது காவலர்கள். அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை காவலனாக வைத்தேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த பட்டணத்தின் காவலர்கள். அல்லேலூயா. தீமையை அழித்து நன்மையை கொண்டு வருகிற காவலர்கள். அதுக்குதான் காவலர்கள். ஒரு நைட்டு செக்யூரிட்டி ஒருத்தர் தூங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? திருட வந்து திருப்பி போயிட்டானா யாரு கணக்கு கொடுக்கணும்? செக்யூரிட்டி தான் கொடுக்கணும். இந்த பட்டணத்துல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீங்களும் நான் தான் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கை சொல்லுங்க. சர்ச்சுக்கு வருகிறவர்களும் போகிறவர்களுமா இருக்கக்கூடாது. ஆராதிச்சோம், காணிக்கை கொடுத்தோம், வீட்டுக்கு போனோம், சொந்த வேலையை பார்த்தோம் இருக்கக்கூடாது. பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுடைய ரத்தப்படி கர்த்தர் நம்மிடத்துல கணக்கை கேட்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில மக்கள் வருகிறவர்களும் போகிறவர்களுமா இருக்கிறார்கள். நம்முடைய பங்கு என்ன? 174 பஞ்சாயத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், 174 பஞ்சாயத்துகள் சந்திக்கப்படணும், 3 லட்சம் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும். நம்முடைய பங்கு என்ன? திறப்புல நிற்கிற நம்முடைய பங்கு என்ன? பாருங்க, பாவம் தேவனை கோபப்படுத்துகிறது. மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட கொடிய பாவங்கள். அதனாலதான் நீங்க பாருங்க, தேசத்துல எங்கு பார்த்தாலும் வேதனை, கண்ணீர், தவிப்பு, தத்தளிப்பு, வேதனை, மரண ஓலங்கள். எந்த நேரத்துல என்ன நடக்கும் சொல்ல முடியாது. கொடுமைகளினால் இந்த தேசம் நிரம்பி இருக்கிறது. பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி தாய்லாந்து தேசத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். ஏன் இது நடந்துச்சுன்னா, அந்த தாய்லாந்து தேசத்தினுடைய தொழிலே விபச்சாரம் தான். உலகம் முழுவதிலிருந்து வர ஜனங்கள் விபச்சாரத்திற்கு தாய்லாந்து வருவாங்க. நாங்க போய் அந்த தாய்லாந்துல இருக்க பேங்காக் அதோட தலைநகர், அங்க போய் பிரேயரை பண்ணி அங்க தாய்லாந்துக்காக நாங்க போய் ஜெபம் நடத்தினோம். இன்னைக்கு முடிவெடுக்கிற கடமை அந்த விபச்சார விடுதிகள் தொடர்ந்து இருக்கும். இரவும் பகலும் விபச்சாரம் நடந்து கொண்டே இருக்கும். சீன தேசம், பல தேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அந்த தேசத்துக்கு விபச்சாரத்துக்காகவே வருவார்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிலநடுக்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த காலம் கர்த்தருடைய நியாயத்திற்கு தண்டனை வெளிப்படுகிற காலம்.
சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அறியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஆண்டவரே தேவ கோபம் வெளிப்படக்கூடாது, நியாயத்திற்கு வெளிப்படக்கூடாது, தண்டனை வெளிப்படக்கூடாது. ஜனங்கள் ஆண்டவரே தீமையினால் அழிந்து போகக்கூடாது. தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படி இந்த இரவிலே நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே, என் தேசத்துக்குள்ள அழிவு வருவதற்கு முன்பதாக தீமை வரக்கூடாது, அழிவு வரக்கூடாது. என் தேசத்திலே ரட்சிப்பு வர வேண்டும் ஆண்டவரே, மனம் திரும்புதல் வர வேண்டும் ஆண்டவரே, விடுதலை வர வேண்டும் ஆண்டவரே. மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்களை ரட்சிப்பு சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல ரட்சிக்கப்படாம யாரும் மறிக்க கூடாது ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டுதான் மரணம் அவர்களை சந்திக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல கவனிங்க. நீங்க தேசத்துல மரணத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் ஆவி. சிறு பிள்ளைகள் மரணம், வாலிபர்கள் மரணம், ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் மரணம், விசுவாசிகள் பிள்ளைகள், நிறைய குடும்பங்கள் அசைக்கப்படுகிறது. வயிற்றில் போனா கீழே விழுந்தா செத்து போயிட்டான். மரணங்கள், மரணத்தின் ஆவி இன்னைக்கு தேசத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தான் ஜெபிக்கணும். இன்னைக்கு தேசத்துல ஒரு கொடிய காலத்துக்குள்ளே தேசம் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் அதுக்காக மன்றாடி இந்த சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நம்முடைய கண்ணீரின் ஜெபம்தான் தேசத்தை சுத்திகரிக்கும். அழுது ஆண்டவரை ஜெபிக்க போறேன். தேசத்தை சுத்திகரிக்க. தாய்லாந்துல கொஞ்சம் மக்கள் தான். அந்த தேசத்துக்கு இவ்வளவு தீமை வருமானால் 145 கோடி நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்துக்கு தீமை வருமானால் நம்முடைய தேசம் தாங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழிவு வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நாம் ஜெபம் அழிவை தடுக்கிற ஜெபமாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரவு ஜெபம் எதுக்காக தெரியுமாமா? என் தேசத்துக்குள்ள அழிவு வரக்கூடாது, தீமை வரக்கூடாது. மோசே ஜெபிக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். இன்னைக்கு ஆண்டவர் திண்டிவனத்திலே, இன்னைக்கு திண்டிவன திருச்சபைகளை கர்த்தர் மோசேகளை எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் இன்னைக்கு எஸ்தர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு திண்டிவன திருச்சபைக்கு யார் தேவைனா? மோசேகள் தேவை, எஸ்தர்கள் தேவை. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 32 வாசிக்க கேட்போம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து வாசிக்கமா? பாருங்க, மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 30 லட்சம் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டார்கள். தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. மோசே ஜெபிக்கிறார், இந்த ஜனத்தினுடைய பாவத்தை மன்னித்தருளுகிறார், மன்னித்தருளும். இல்லாவிட்டால் உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறா? என் ஜனத்தின் பாவத்தை மன்னியும். அல்லேலூயா. நீங்க அதுதான் நம்ம அழுது மன்றாடி ஜெபிக்க போறோம். என் ஜனத்தின் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அது விபச்சார பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க அதுக்குதான் நம்ம மன்றாடணும். பாருங்க, மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. உபாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 9, 18, 19 வசனங்கள். வாசிங்கம்மா. பாருங்க, 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட தொடங்கின பொழுது கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது.
மோசே கர்த்தரை கோபப்படுத்துகிற பாவங்களை நிமித்தம் 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கூட்டத்தில் யாரை தேடி வந்திருக்கிறார்னா, இந்த திண்டிவனத்துக்காக இந்தியாவை ரட்சிங்க ஆண்டவரே தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, மோசே அந்த பாரத்தினால், அந்த ஜனங்களை குறித்த பாரத்தினால, அந்த ஜனங்கள் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்து அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார். 2வது உபவாசித்து ஜெபிக்கிறார். 3வது அப்பம் புசியாமல் தண்ணி கூட குடிக்காமல் ஜெபிக்கிறார். எதுக்காக தெரியுமா? என் ஜனம் அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் நீங்க ஆண்டவரே கேட்க போறீங்க? ஆண்டவரே, என் ஜனம் நரகத்துக்குள்ள போகக்கூடாது ஆண்டவரே. என் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது ஆண்டவரே. அவங்க ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே. அவங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்க வேண்டும். அல்லேலூயா. மோசே ஜெபிக்கிறார் பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன், அந்த முறையில் என் மன்றாட்டை கேட்டார். அல்லேலூயா. மோசேயின் மன்றாட்டின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் இந்த நடு ராத்திரி வேளையில் நம் ஜெபத்தை கேட்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்ல போற, ஆண்டவரே நான் இந்த தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நான் திறப்புல நிற்கிற ஆண்டவரே, என் ஜனத்துக்கு மனம் இறங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 3வது கொடிய பாவம் எழுதுங்க. 3வது கொடிய பாவம் மதுபானம். ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் சொல்றார், சாராயத்தை நாடி அதிகாலமே மதுபான சூடாக்கப்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்துக் கொண்டவர்களுக்கு ஐயோ. எழுதுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடை 122 டாஸ்மாக் கடை இருக்கு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய்க்கு ஜனங்கள் குடிக்கிறாங்க. ஒரு நாள் டாஸ்மாக் கடையினுடைய வருமானம் 2 கோடி ரூபாய். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரிய சாபக்கேடு இந்த மதுபானம். தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு இந்த மதுபானத்தினால் 15,000 பெண்கள் விதவைகள் ஆக்கப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் தகப்பனை இழந்து அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம தான் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட ஜெபிக்க போறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்க போறோம். 3வது, ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது விடுதலைக்காக நம்ம இன்னைக்கு மன்றாட போகிறோம். ஆண்டவரே, இந்த மதுபானத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக. எத்தனையோ பேர் பாருங்க, 35 வருஷம் 40 வருஷம் குடிகாரர்களை ஆண்டவர் தொட்ட பொழுது ஒரே நாளிலே ரட்சிக்கப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜெபிக்க போறோம். என் ஜனத்தை நீங்க தொடர்ந்து ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லி வலது கரத்தை உயர்த்தி என் கிராமத்தில் இருக்க குடிகாரர்களை கர்த்தர் தொட வேண்டும். ஆண்டவரே, குடி பழக்கத்துக்கு குடும்பத்தை மறந்து பிள்ளைகளை மறந்து அந்த டாஸ்மாக் கடைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். இந்த நடு ராத்திரிகளை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மதுபானத்தினால குடும்பத்துல வீட்டு வாடகை கொடுக்க முடியல, அரிசி வாங்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. அநேக தாய்மார்கள் இன்னைக்கு தற்கொலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ராமநாதபுரத்துல நடந்த ஒரு சம்பவம். கணவன் குடிச்சுட்டு டெய்லி வந்து மனைவி அடிமா, கெட்ட வார்த்தை பேசுவோம், அவமானம், இந்த வருமானம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. 10 மாசம் பெற்றெடுத்த தாய் 2 பிள்ளைகளை கழுத்தை நெறித்து கொலை செய்து விட்டு அவளும் தற்கொலை செய்து கொண்டார். சாபம். நல்ல கவனிங்க, இதுதான் சாபம். தமிழ்நாட்டின் சாபம். சொந்த தாயே தன் பிள்ளையை கொலை செய்யும் பொழுது அந்த பிள்ளை எப்படி கதறி இருக்கோ, எப்படி அழுது இருக்கோ, அந்த பிள்ளையினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் அவங்கள்ட்ட உத்தரவாதி. உங்களோட தங்கச்சியாக அக்காவா இருந்தா கண்ணு கலங்காத, அவங்க முடங்காத, நாவு விண்ணப்பம் பண்ணாத பிரதானமான வேலையே திறப்பிலே நின்று ஜெபிப்பது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 106வது அதிகாரம் 23வது வசனம். மோசே எப்படி ஜெபிக்கிறார்? திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன? வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106:23 வாசிக்க கேட்போம். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது
வந்து அவருக்கு முன்பாக திறப்பில் வாசல்களே நின்றார். பாருங்க, அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படி அவன் திறப்பின் வாயிலே நின்றார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உங்க கிராமத்துக்காக, உங்க சொந்த மதத்துக்காக, இந்தியாவுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க தாயின் கருவிலே கர்த்தர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் உங்க கிராமத்துல எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் ரட்சித்ததனுடைய நோக்கம் உங்க கிராமத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்காக. அல்லேலூயா. உங்க கிராமத்துக்கு நீங்க தான் ஊழியக்காரி, உங்க கிராமத்துக்கு நீங்க தான் ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீடுதான் சபையாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படி அவன் திறப்பின் வாயிலே நின்றான். இன்றைக்கு இந்தியாவிற்காக, திண்டிவனத்துக்காக திறப்பின் வாயிலே நிற்கிறவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, பாவம் என்ன செய்கிறது? பாவத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டுகிறது. எழுதுங்க. மூன்றாவது, பாவத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டும் பொழுது நியாய தீர்ப்பையும் தண்டனையும் கொண்டு வருகிறது. ஆதியாகமம் புத்தகம் 18வது அதிகாரம் 20-21 வசனங்கள். ஒருத்தர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சோதோம் குமோராவிலே கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகள் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோதோம் குமோராவுடைய பாவத்தின் கூக்குரல் அவர் சமூகத்திலே போய் எட்டினது. அந்த பாவம் கொடியதாய் இருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தனி மனிதனுடைய பாவம், குடும்பத்தின் பாவம், வாலிபர்களின் பாவம், சமுதாயத்தின் பாவம், தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அதிகாரிகளுடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டும் பொழுது, அது பூரணப்படும் பொழுது அது தேவ சமூகத்திலே போய் எட்டி நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சோதோமின் பாவம் தேவ சமூகத்திலே போய் எட்டின பொழுது கர்த்தர் சொல்றாரு, சோதோம் குமரா பட்டணத்தை கர்த்தர் அக்கினியினாலும் கந்தகத்தினால் அழித்து போட்டார். அந்த சோதோமின் பாவம் ஓரின சேர்க்கை பாவம். ஆணும் உணர்வு கொள்வது, பெண்ணும் உணர்வு கொள்வது. அல்ல கவனிங்க. இன்னைக்கு சோதோமின் பாவம் தமிழ்நாட்டுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. பாருங்க, சோதோமின் பாவம் ஓரின சேர்க்கை பாவம். ஆணத்தை பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், ஐடியில வேலை செய்கிற பிள்ளைகள் மத்தியிலே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஓரின சேர்க்கை பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் ஜெபிக்கிற அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. திருநங்கைகளுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பெரிய ஒரு சாபக்கேடு இந்த திருவண்ணை நல்லூர்ல இருக்கிற பூவாகம் என்கிற இடத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கிற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொள்வாங்க. இரவெல்லாம் திருவிழா நடக்கும். எல்லா அபச்சாரங்கள், வீசித்தனங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள், எல்லா அருவருப்புகளும் நடக்கிறது. இந்த சாபம் இந்த மாவட்டத்தை விட்டு நீங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தை உயர்த்தி சொல்லுங்க. அந்த சாபத்தில் இருள் நீங்க வேண்டும். அந்த அருவருப்புகள் நீங்க வேண்டும். அசுத்தங்கள் நீங்க வேண்டும். ஆண்டவரே, திருநங்கைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அவங்க சந்திக்கப்பட வேண்டும். இந்த சாபத்தின் இருள் இந்த மாவட்டத்தை விட்டு நீங்க வேண்டும். ஆண்டவரே. அல்லேலூயா. எசேக்கியேல் 9:4 ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம், எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்காக செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அவர்களுடைய நெற்றிகளிலே அடையாளம் போடு என்றார். அல்லேலூயா. பாருங்க, எருசலேமிலே பாவம் பெருகின பொழுது, அருவருப்புகள் பெருகின பொழுது ஒரு கூட்ட ஜனம் அந்த ஜனங்களுக்காக, தன் தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுதார்கள். ஆண்டவரே, எங்க தேசத்தை அழிக்காதீங்க, என் ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிங்க, இந்த அருவருப்புகளை மன்னிங்க என்று தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுதார்கள். என் அன்பு சகோதரி, சகோதரியே, இன்னைக்கு உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க தெருவுல, உங்க கிராமத்துல, உங்களை சுற்றிலும் எத்தனை அசுத்தங்கள் நடக்கிறது, எத்தனை அருவருப்புகள் நடக்கிறது, எத்தனை தேவனை கோபப்படுத்துகிற பாவங்கள் நடக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் துன்மார்க்கராய், அக்கிரமக்காரராய், வாயை திறந்தாலே அசுத்தமான வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள்,
இன்னைக்கு எத்தனை ஜனங்களுடைய இருதயம் அசுத்தங்களால் நிரம்பி இருக்கிறது, இருதயம் அசுத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. தேவன் நம்முடைய பட்டணத்தை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாலாவது கொடிய பாவம் ஓரின சேர்க்கை பாவம். இன்னைக்கு சென்னையில பெருகி கொண்டிருக்கிறது, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் மத்தியில் பெருகி கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கை திருமணங்கள் சென்னையில நடக்குது. ஓரின சேர்க்கையாளர் ஆணும் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணு திருமணம் செய்து கொள்ளுகிற காரியம் சென்னையில நடக்குது. இன்னைக்கு நம்ம தான் ஜெபிக்கணும், அந்த சோதோமின் பாவத்தை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. பட்டணம் அழிக்கப்படாதபடி தப்புவிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது பாவம் ரத்தம் சிந்துதல். எழுதுங்க, ஐந்தாவது பாவம் ரத்தம் சிந்துதல். கருக்கலைப்பின் மூலமா ரத்தம் சிந்தப்படுது. இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு 1 கோடி கருக்கலைப்புகள் நடக்கிறது. அந்த கருக்கலைப்பின் மூலமா ரத்தம் சிந்தப்படுது. பள்ளிக்கூடத்துல கருக்கலைப்பு, கல்லூரியில கருக்கலைப்பு. இன்னைக்கு தீட்டுப்பட்டு கரைப்பட்டு போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் மன்றாடுதலை தேடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாலிப பிள்ளை இந்த வாரம் ஒரு பாய் ஃப்ரெண்டு, அடுத்த வாரம் ஒரு பாய் ஃப்ரெண்டு. அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு வேசித்தனத்தின் ஆவி வாலிப பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம மாவட்டத்துல, இந்த விழுப்புரம் மாவட்டத்துல எத்தனை வாலிப பிள்ளைகள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தரப்பிலே நிற்கிறதை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல். எசேக்கியேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம். ரத்தம் சிந்திய நகரத்திற்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 11-12 வசனம் சொல்லுகிறது, தேசம் ரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, அதன் அக்கிரமம் மிகவும் பெரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் ஜெபிக்க போறோம், இந்த ரத்தம் சிந்தலால் உண்டான எல்லா சாபங்களும் நீங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பகைகள், விரோதங்கள், பழிவாங்குதல்கள், அது நிமித்தமா எத்தனை கொலைகள் நடக்குது. டெய்லி இந்தியாவில் எழுதுங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 100 பேர் கொல்லப்படுகிறார்கள். குற்றமில்லாத ரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு 100 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 90 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். எழுதுங்க, ஒரு நாளைக்கு 90 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். 16 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். இந்தியாவில் 16 நிமிடத்திற்கு ஒரு பெண். பள்ளிக்கூடத்துக்கு போற, வேலைக்கு போகிற, தனியே போகிற, இருட்டில் போகிற பிள்ளைகள் கடத்தப்பட்டு, சீரழிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு ரோடில் வீசி எறியப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து நல்லா கவனிங்க, 5 வயசு பிள்ளைங்க, 6 வயசு சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு ரோட்டில் வீசி எறியப்படுகிற அந்த சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் பூமியில் இருந்து கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் ஆண்டவரை அழுது ஜெபிக்கணும். அந்த சிறு பிள்ளை, அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய கதறுதலை கர்த்தர் கேட்கிறார், கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். அந்த குற்றம் இல்லாத ரத்தம் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த பாரம் வரணும். என் மகளா இருந்தா நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? பள்ளிக்கூடத்துக்கு போன மக வீட்டுக்கு வரணும்னா, கல்லூரிக்கு போன வாலிபர்களை வீட்டுக்கு வரலன்னா உங்களால சாப்பிட முடியுமா? உங்களால தூங்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். சபையே, நாம் எந்த அளவுக்கு அதற்காக நாம ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம உபவாசிக்கிறோம், டிவியில பார்க்கிறோம், செய்தித்தாள்ல பார்க்கிறோம், நம்மளை சுற்றிலும் எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம ஜெபிக்க போற இந்த தேசம் சுத்திகரிக்கப்பட ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், கர்த்தர் மனம் இறங்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது பாவம் மனித வழிபாடுகள். கர்த்தரை கோபப்படுத்துகிற மிருக வழிபாடுகள். மனிதனை தெய்வமாய் வழிபடுவது கர்த்தரை கோபப்படுத்துகிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 32:10 சொல்லுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூடவும் அவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பொன் கன்றுக்குட்டியை வழிபட்ட பொழுது கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. ஜனங்கள் பாருங்க, தன் பார்க்கிறதையெல்லாம் தெய்வமாய் வழிபடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதை பார்த்து துக்கப்படுகிறார். சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை தொழுது கொள்ளுகிறதால் உண்டான சாபங்கள் நீங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்க வேண்டும். பாருங்க, மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது,
மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களை நினைத்தருளும் என்று அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. தன் ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும்படி கெஞ்சி ஜெபிக்கிறான். இன்னைக்கு நம்ம மன்றாடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேல் மனம் இறங்க வேண்டும். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாம். கர்த்தரிடத்துல நாம மன்றாட போகிறோம். உங்க கிராமத்தை கண்ணு முன்னாடி நிறுத்தி, உங்க தெருவில் நடக்கிற காரியம், உங்க கிராமத்தில் நடக்கிற காரியம் எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரிடத்துல மன்றாட போகிறோம். கர்த்தர் சொல்றார், உங்க தேசத்துல நடக்கிற அக்கிரமங்களை பார், அருவருப்புகளை பார். எல்லாரும் வாய திறங்கமா. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரி எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஏசப்பா கப்படுங்க, ஏசப்பா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. இது மன்றாடுகிற வேலை, இது திறப்பில் நிற்கிற வேலை. உங்க கணவருக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக எத்தனை மக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களே, சிறைப்பட்டு கிடக்கிறார்களே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா. ஜனங்கள் குடித்து குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்களே. உங்க கண்களை ஏறெடுத்து பார் சகோதரியே, சகோதரனே, சகோதரியே. கண்களை ஏறெடுத்து பார். குடும்பத்தை மறந்து, பிள்ளைகளை மறந்து, டாஸ்மாக் கடையில் விழுந்து கிடக்கிற ஆத்துமாக்களை பார். ரோட்டோரத்தில் வெடித்து குடிச்சது விழுந்து கிடக்கிறார்களே. ஐயோ, எத்தனை ஜனம் மதுபானத்தினால் திண்டி விழுந்து
மனிதனை தெய்வமாய் வழிபடுகிற மக்கள், ஐயோ குறி சொல்லுதலை கேட்டு ஓடுகிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே. இந்த திண்டிவன தாலுகால எத்தனை ஜனங்கள் மனிதனை தெய்வமாய் வழிபடுகிறார்களே, மிருகத்தை தெய்வமாய் வழிபடுகிறார்களே, பாவம் நிறைந்த மனுஷனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறார்களே. ஐயோ ஐயோ, அந்த அனுபவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. என் ஜனத்தினுடைய மனக்கண்களை திறங்கப்பா, என் ஜனத்தினுடைய இருதயத்தை திறங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி 5 நிமிஷம் அழுது, உங்க கண்ணீர்ல தான் இந்தியாவின் ரட்சிப்பு இருக்கிறது, உங்க கண்ணீர்ல தான் திண்டிவனத்தின் ரட்சிப்பு இருக்கிறது, சபை வளர்ச்சி இருக்கிறது. எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். நீங்க திண்டிவனத்திற்காக கண்ணீர் விட்டு அழுகிற காலம், ஜாதிக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிற மக்கள், ஐயோ சொல்லுங்க, ஐயோ ஜாதிக்குள்ள ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்களே. ஜாதி பெருமை, ஜாதி வைராக்கியம், ஆண்டவரே ஜாதிக்குள்ள ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்களே. அம்மா, என் ஜனத்தின் கட்டுகள் அறுக்கப்படணுமே, ஜாதி கட்டுகள் அறுக்கப்படணுமே, சாப கட்டுகள் அறுக்கப்படணுமே. ஜனங்கள் இருளின் அதிகாரத்துக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிறார்களே, என் ஜனங்கள் விடுவிக்கப்படணுமே, திண்டிவன தாலுகா விடுவிக்கப்படணுமே, சபைகள் வளர்ந்து பெருகணுமே. 10 ஆத்துமா, 20 ஆத்துமா, 30 ஆத்துமா, 30 வருஷம் ஊழியர் செஞ்ச சபை வளரலையே, ஆத்துமாக்கள் இல்லையே, ரட்சிப்பு இல்லையே, விடுதலை இல்லையே. ஏசப்பா, எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க, எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை ரட்சிப்பதாக, என் கிராமத்துக்கு ரட்சிப்பதாக, என் குடும்பத்துக்கு ரட்சிப்பதாகப்பா, ரட்சிப்பதாகப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்து எல்லா சாபங்களையும் நீக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த தேசத்தின் மேல, எங்க மாவட்டத்தின் மேல, எங்க தாலுகாவின் மேல இருக்கிற சாபம், விபச்சாரத்தினால் உண்டான சாபம், விக்கிரக ஆராதனால் உண்டான சாபம், ரத்த செலுத்துதலினால் உண்டான சாபங்கள், ஐயோ அசுத்தங்கள், அருவருப்புகளினால் உண்டான சாபங்கள், எல்லா சாபங்களும் நீங்கட்டும். சொல்லுங்க, சாபங்கள் நீங்கட்டும், சாபத்தின் இருள் நீங்கட்டும், சாபத்தின் இருள் நீங்கட்டும். திண்டிவன தாலுகாவுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே, என் ஜனத்தை விடுவிக்கப்படி இறங்குங்க, என் தேசத்தை விடுவிக்கப்படி இறங்குங்க. உங்க குடும்பத்தை கண்ணு முன்னாடி நிறுத்து, உங்க கிராமத்தை கண்ணு முன்னாடி நிறுத்து, உங்க சொந்த பந்தங்களை கண்ணு முன்னாடி நிறுத்து. நடு ராத்திரி வேலையில் எல்லா ஜனங்களும் தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஆத்துமாக்களுக்காக கதறுவீங்களா? ஆத்துமாக்களுக்காக இந்த நடு ராத்திரியில் இந்த இடத்துல ஒரு கூக்குரல் எழுப்பட்டும். இந்த திண்டிவன தாலுகாவிலிருந்து ஒரு கூக்குரல் சிங்காசனத்துக்கு எழுப்பட்டும். இஸ்ரவேல் புத்தருடைய கூக்குரல் அவர் சமூகத்தில் போய் எட்டின பொழுது அவர்கள் கூக்குரலை கேட்டு கர்த்தர் இறங்கினார். இன்னைக்கு ஒரு கூக்குரல் எழுப்பட்டும், இன்னைக்கு ஒரு கூக்குரல் எழுப்பட்டும். இந்த ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக ஒரு கூக்குரல் எழுப்பட்டும், ஒரு விடுதலைக்காக ஒரு கூக்குரல் எழுப்பட்டும். கர்த்தர் கிரியை செய்யணுமே, கர்த்தர் கிரியை செய்யணுமே, கர்த்தர் மன இறங்கணுமே. சாபங்களை நீக்குகிறவரே, பாவங்களை கழுவுகிறவரே, அக்கிரமங்களை நீக்குகிறவரே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் ரட்சகரே, என் நேசரே, என் தேவனே, என் தகப்பனே, எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்குங்க, என் தேசத்துக்கு இறங்குங்க.
ஜனத்தின் மூலம்